ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபியூச்சர் ஒர்க் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்குப்பூ டீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பூத்த ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் எங்கள் வீட்டில் பூத்த பூ. இந்த ஒரு பூவில் காத்தாடி தாத்தான்னு சொல்லக்கூடிய இவர் தான் இருந்தார். 90ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம இப்போ பறக்க விட்ருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நந்தியாவட்டை பூ, அதுக்கப்புறம் சங்குப்பூ, ஒத்த சங்குப்பூ, அதுக்கப்புறம் அடுக்கு சங்குப்பூ, நல்ல ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அடுக்கு சங்குப்பூ. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டீ செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த பூ பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டீ செய்கிறதுக்கு ஒரு 2 பூவை எடுத்துப்போம். ஓகேங்களா? இதில் நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால இதை நல்லா அலசி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சுடு பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிப்போம். ஓகேங்களா? ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ இந்த வாட்டரை வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் வாட்டர். ஓகேங்களா? நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த 2 or 3 ஃப்ளவர்ஸை எடுத்து ஏற்கனவே அலசி வச்ச பூவை எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுடணும். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா? நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஓகேங்களா? ஆற விட்டுட்டு இப்போ நம்ம அதில் போட்ட ஃப்ளவரை வெளியே எடுத்துருவோம். ஓகேங்களா? வெளியே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அதை இப்போ நம்ம ஆறிடுச்சு. ஓகேங்களா? அதை நம்ம இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுவோம். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஞாபகத்துக்கு வருமே. அட ஆமாங்க, நம்ம கோலி சோடா தான். கோலி சோடா இந்த கலரில் தானே இருக்கும். ஆனால் அதுக்காக இது கோலி சோடா மாதிரி நினச்சிக்காதீங்க. நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதை வேணும்னா இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா லெமன் வித்து ஹனி கூட சேர்த்து ட்ரிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா சும்மா கூட ட்ரிங்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சுவாச பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கும், கல்லீரலை சுத்தம் செய்ய உதவும், அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்படி மூளை வளர்ச்சி, வயிறு, சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுத்துருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.